Welcome back to Magic Class channel. So இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 6 சயின்ஸ் டேர்ம் 1ல 6th லெசன் ஹெல்த் அண்ட் ஹைஜீன். ஸோ சயின்ஸில் இருக்கிற 6th லெசன் வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ரொம்ப ஈஸியான லெசன். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலான லெசன்ஸ் தான். ஸோ ஹெல்த் எப்படி, ஹைஜீன்னா என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும், என்னென்ன விட்டமின்ஸ், என்னென்ன மினரல்ஸ், இந்த மாதிரி ரொம்ப ஜென்ரலான ஒரு விஷயம் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் objectives பார்த்துடலாம். To identify or classify the different components of food, evaluate the importance of nutrients present of நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற நியூட்ரியன்ஸோட முக்கியத்துவம் என்ன, to enrich the knowledge about balanced diet, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பேலன்ஸ்டாக இருக்கா இல்லையா, டெஃபிஷியன்சி டிசீஸ், இதெல்லாம் சரியாக சாப்பிடாமல் இருந்தால் என்னென்ன டிசீஸ் நம்ம பாடியில் வரும், அதுக்கப்புறம் பர்சனல் ஹைஜீன்னா என்ன, to differentiate the diseases caused by bacteria and viruses. So unicellular organisms, bacteria and virusனால என்னென்ன விஷயங்கள், என்னென்ன டிசீஸ் நமக்கு வருது அப்படிங்கிறத இங்கே சொல்ல போகிறாங்க. ஸோ ஜென்ரலான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. த வேர்ட் ஹெல்த் அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது நம்ம ஃபிசிக்கலாக வந்து ஹெல்த்தியாக இருக்குன்றதை மட்டும் ஹெல்த்து கிடையாது, இமோஷ்னலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி நம்ம ஹெல்த்தியான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தால் தான் அதை ஹெல்த்துன்னு நம்ம இங்கே சொல்வோம். ஸோ இந்த ஹெல்த் கேர் எக்ஸிஸ்ட் டு ஹெல்ப் பீப்புள் மெயின்டைன் திஸ் ஆப்டிமம் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த். ஸோ WHO என்ன சொல்கிறாங்க, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க, ஹெல்த் அப்படின்னா இட் இஸ் தி ஸ்டேட் ஆஃப் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங். இப்போ நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு யாராவது உங்களுக்கு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க, எனக்கு உடம்புல எந்த வியாதியும் இல்லைன்னா தான் ஹெல்த்தியாக இருக்கேன்னு சொல்வீங்க. ஆனால் WHO என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி சோஷியல் வெல்பீயிங் இது மூணுமே இருந்தால் மட்டும்தான் ஹெல்த்தின்னு சொல்ல முடியும். நாட் மியர்லி தி ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ், நோய் மட்டும் இல்லைன்னா ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது. ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் சரியாக இருந்தால் தான் யூஆர் அ ஹெல்தி பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெல்த் இஸ் அ டைனமிக் கண்டிஷன் ரிசல்ட்டிங் ஃப்ரம் அ பாடிஸ் constant adjustment and adaptation and responses to stresses and changes in the environment. எல்லாருமே every day you face some other stress or the other, right? ஒவ்வொரு நாள் either you are studying in school or you are an adult, ஸோ ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்க்கு நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறோம், நமக்குள்ளே ஒரு இன்னர் ஈக்குவலிப்ரியம், ஒரு ஈக்குவலிப்ரியம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஈக்குவலான ஸ்டேட். ஸோ பேலன்ஸ்டு ஸ்டேட்டை தான் ஈக்குவலிப்ரியம் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் ஹோமியோஸ்டசிஸ். ஸோ ஹைஜீன் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஆஃப் ப்ராக்டிசஸ். ஸோ ஹெல்த்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது ஹைஜீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் மெயின்டெயின்மெண்ட் ஆஃப் ஹெல்த் கண்டிஷன் ஆர் ப்ராக்டிசிவ் கண்டியூசிவ் டு ஹெல்த் as poor personal hygiene. ஸோ அந்த ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த ஹைஜீன். ஸோ ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க, ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க, ப்ரஷிங் யோர் டீத். ஸோ ஒரு ஓரல் ஹைஜீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் ப்ரஷ் பண்ணணும், ட்வைஸ் a day. காலையில் ஒரு தடவை ப்ரஷ் பண்ணணும், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ப்ரஷ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சரௌண்டிங்ஸ், நீங்கள் குளிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீடை சுற்றி குப்பை போடக்கூடாது. ஸோ தண்ணி வெளியில் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாமே ஹைஜீனில் வர விஷயங்கள் தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தீபாஸ் ஃபேமிலி வாஸ் ப்ரிப்பேரிங் தேர் மந்த்லி ப்ரொவிஷன் லிஸ்ட். ஸோ மந்த்லி லிஸ்ட்டை வந்து எழுதுகிறாங்க. மந்த்லி மளிகை சாமான் வந்து ஒரு லிஸ்ட் ஒரு ஃபேமிலி எழுதுகிறாங்களா. அதில் ரா ரைஸு, வீட்டு, பிஜன், பீ, க்ரீன் கிராம், பிளாக் கிராம், குக்கிங் ஆயில், இது எல்லாமே ஜென்ரலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏன் வந்துட்டு ரைஸ் எல்லாம் அதிகமாக எடுக்கிறோம், கிராம்லாம் அதிகமாக எடுக்கிறோம், ஏன் ஆயிலு, அதுக்கப்புறம் வெண்ணெய், நெய் அதெல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அ ஜென்ரல் டாபிக் only. Okay, next. Now let's come to the lesson. Components of food. The chemical constituents of food which give us energy and to build our body and protect us from disease are called nutrients. What is a nutrients? நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற சத்தை தான் நம்ம நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம். அந்த சத்து என்ன பண்ணோன்னா நமக்கு எனர்ஜி தரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியை மற்ற டிசீசஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதை தான் நியூட்ரியன்ஸ்னு சொல்கிறோம். இதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல் அண்ட் வாட்டர். ஸோ இந்த நியூட்ரியன்ஸில் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். வாட்டர் பற்றி நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 5 நம்ம இப்போ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட் ஆர் கார்போஹைட்ரேட்ஸ்? கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் எனர்ஜி கிவிங் ஃபுட்டுன்னு நம்ம எப்போவுமே சொல்லுவோம். ஃபுட்டோட எனர்ஜி கிவிங் ஃபுட் எதுனா கார்போஹைட்ரேட்ஸ் தான்.
ஸோ இதோட ஃபார்ம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸாக இருக்குது. ஒன்று வந்து சுகர், அடுத்து ஸ்டார்ச், அண்ட் தி அதர் ஒன் இஸ் டயட்ரி ஃபைபர். சுகர் அப்படின்னா எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற பழங்கள்லேருந்து வருது. ஹனி, தேன், கேன் சுகர் கேனு, அதுக்கப்புறம் சுகர் பீட். அடுத்தது வந்து ஸ்டார்ச் வந்து நான் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து தான் வருது. ரைஸ், வீட், மேஸ், பொட்டேட்டோஸ். அடுத்தது வந்து டயட்ரி ஃபைபர், நம்ம சாப்பிட்ற ஹோல் கிரெயின் நட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம்ல, அந்த நட்ஸ்லேருந்து வருது. ஸோ we can obtain கார்போஹைட்ரேட்ஸ் வந்து 3 ஃபார்ம்லேருந்து obtain பண்ணலாம். ஒன்று வந்து சுகர், அடுத்தது வந்து ஸ்டார்ச், அண்ட் தி அதர் ஒன் இஸ் டயட்ரி ஃபைபர். ஸோ இந்த நியூட்ரியன்ஸுக்கு வந்து ஒரு சின்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட்ஸ். ஸோ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக கொடுத்துருக்காங்க. திஸ் ஆல்சோ யூ கேன் டேக் அ லுக் அட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து ஃபேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல்சோ எனர்ஜி கிவிங் ஃபுட் அண்ட் ப்ரொவைட்ஸ் மோர் எனர்ஜி தென் கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸை தாண்டி அதிகமாக வந்து இட் கிவ்ஸ் யூ எனர்ஜி. ஃபேட்டோட சம் இம்பார்ட்டன்ட் சோர்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர், கீ, மில்க், சீஸ், பன்னீர், நட்ஸ், மீட், ஃபிஷ், எக் யோக், எக்ஸெட்ரா. ஸோ இங்கே பாருங்கள், ஃபேட்ஸ் இதில் முக்கியமான ஃபேட்ஸு சாப்பிட்ற உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க் தான். சோர்ஸஸ் ஆஃப் மில்க்லேருந்து வர பன்னீராக இருக்கட்டும், நெய்யாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஃபேட்ஸ் தான். இந்த ஃபேட் வந்து என்ன பண்ணோன்னா எனர்ஜி கொடுக்கும் நம்ம பாடிக்கு. கார்போஹைட்ரேட் விட அதிகமாக எனர்ஜி கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாடியை இன்சுலேட் பண்ணும் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த செல். இன்சுலேஷன் அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு வயருக்கு வெளியில் சுற்றி ஒரு பிளாஸ்டிக் டியூப் இருக்குல்ல, அது எதுக்காக? இன்சுலேஷன். ஸோ ப்ரொடெக்ட் பண்ணும். அதே தான் ஃபேட்ஸையும் வந்து நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சாப்பிட்றது தான் ஃபேட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரோட்டீன். Proteins are necessary for the growth and repair as well as regulating various body functions such as digestion. நம்மளோட growth and repair. ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரோட்டீனிஷியஸ் ஃபுட்டாக அம்மா சாப்பிடணும். அப்போ தான் அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து குழந்தைக்கு போகும். ஸோ அப்போ தான் குழந்தை நல்லா வளரும்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரோட்டீன்ஸ்னாலே ஒரு க்ரோத்துக்காக யூஸ் பண்ணுறது தான் ப்ரோட்டீன்ஸ். அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் பாடி ஃபங்க்ஷன்ஸ் சச் அஸ் டைஜஷன் நல்ல செரிமானம். ஸோ இந்த ப்ரோட்டீன் சோர்ஸஸ் எதுலேருந்து வருதுன்னா நம்ம சாப்பிட்ற பல்சஸ், முளைக்கட்டின பயிரில் தான் அதிகமாக ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கு, ஃபிஷ், மில்க், சிக்கன், சோயா பீன்ஸ், நட், கிராம்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் தான். ஸோ ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாடி பில்டிங் ஃபுட்டுன்னு கூட நம்ம சொல்லுவோம். ஸோ சோயா பீன்ஸ் வந்து தான் ஹை ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து விட்டமின்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் கேரிங் அவுட் வேரியஸ் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன் ஆர் பாடி. இப்போ நம்ம உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டேப்லெட் நமக்கு எழுதி தருவாங்க, சரியா? ஸோ நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்காக சாப்பிட்றது தான் இந்த விட்டமின்ஸோட சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிரெயின்ஸ், மீட் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் வந்து தே ஆர் கால்ட் அஸ் ப்ரொடெக்டிவ் ஃபுட் அண்ட் தேர் ஆர் 6 மேஜர் விட்டமின்ஸ் A, B, C, D, E and K. ஸோ விட்டமின்ஸ் பி அண்ட் சி வந்து வாட்டர் சால்யூபிள்னு சொல்லுவோம். அண்ட் விட்டமின்ஸ் ஏ, டி, இ அண்ட் கே ஆர் ஃபேட் சால்யூபிள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி வந்து வாட்டரில் சால்யூபிளாக இருக்கும், டிசால்வ் ஆகும். அதுவே மற்ற எல்லாமே வந்து ஃபேட்டில் தான் வந்து டிசால்வ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இட்ஸ் அ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். கீழே வந்து ஒரு டேப்லராக கொடுத்துருக்காங்க. நம்ம டேப்லர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் இன்னும் ஈஸியாக இருக்கும். டேப்லர் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துலாம். விட்டமின் ஏ எதில் இருக்குது அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஆயில், எக்கு, மில்க்கு, கீ, கேரட், கார்ன், yellow ஃப்ரூட்ஸ், க்ரீன். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சரியாக நமக்கு கிடைக்கலன்னா என்ன டெஃபிஷியன்சி டிசீஸ் வரும்னா நைட் பிளைண்ட்னஸ். விஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், பார்வை வந்து சரியாக தெரியாது. அதே போல் லைட் வந்து கொஞ்சம் டிம்மாக இருந்தால் கூட நம்மளால் சரியாக அந்த ஆப்ஜெக்ட்ஸை பார்க்க முடியாது. ஸோ விட்டமின் ஏ இஸ் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா வந்து கண்களில் நிறைய கோளாறுகள் வர வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் விட்டமின் பி எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோல் கிரெயின்ஸ், அன்பாலிஷ்ட் ரைஸ், மில்க், ஃபிஷ், மீட், பீஸ், லென்டில்ஸ், வெஜிடபிள்ஸ் அதிகமாக அதில் வந்து விட்டமின் பி இருக்குது. டிசீசஸ் பார்த்திங்கன்னா பெரி டிசீஸ், நர்வஸ் வீக்னஸ் வந்துடும், ஃபேட்டிக், சரியாக வீக்னஸ்னாலே தெரியும் நமக்கு உடல் ரொம்ப சோர்வாக இருக்கும். அதுதான் வந்துட்டு விட்டமின் பியோட டெஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் விட்டமின் சி எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சஸ், கூஸ்பெரி, ஆம்லா, அதாவது நெல்லிக்காய், க்ரீன் சில்லி, டொமேட்டோஸில் இருக்குது. ஸோ இதோட டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து ஸ்கர்வி. ஸோ விட்டமின் சி வந்து குறைபாடாக இருந்ததுன்னா நம்ம உடம்புக்குள்ளே ப்ளீடிங் கம்ஸ்னால் ஒன்றும் இல்லை,
நம்ம பல்ல ஈரில் வந்து ரத்தம்லாம் வருதுல்ல, ஸோ அதுதான் ப்ளீடிங் கம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் விட்டமின் டி. This is abundantly found in fish oil, milk and eggs. So it is also made in our skin using sunlight. விட்டமின் டி சரியாக கிடைக்கலனா ரிக்கெட்ஸ் அப்படின்ற டிசீஸ் வரும். சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீக் அண்ட் ஃப்ளெக்சிபிள் போன்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்காக ஆகிடும். அடுத்தது விட்டமின் இ. விட்டமின் இ வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஆயில், க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஓல் வீட், மேங்கோ, ஆப்பிள் க்ரீன்ஸில் இருக்குது. இதோட டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து வீக்னஸ் ஆஃப் த நர்வ்ஸ் வந்து ரொம்ப நரம்புகள்லாம் ரொம்ப வீக் ஆகிடும். அதே போல் கண் பார்வையும் கம்மியாயிடும். ஸோ இதோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா சைல்ட்லெஸ்னஸ், லேக் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பவர் டு இல்னஸ், குழந்தையின்மை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு நோய் வந்தால் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே குறைஞ்சிரும். ஃபைனலாக வந்து விட்டமின் கே. விட்டமின் கே எதுலெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் வெஜிடபிள்ஸ், டொமேட்டோஸ், கேபேஜ், எக்ஸ், மில்க் ப்ராடக்ட்ஸ். இதோட டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து வீக்னஸ் ஆஃப் த போன்ஸ் வந்து வீக்னஸ் ஆகிடும், டீத் வந்து வீக்னஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஈவன் அ ஸ்மால் கட் ப்ளீட்ஸ் ப்ரொஃப்யூஸ்லி. இப்போ நமக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், பிளட் கிளாட் ஆகிடும். கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல வந்து ரத்தம் வந்து வரது நின்றுடும். ஆனால் டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் கே என்ன ஆகும்னா அந்த ரத்தம் வரது வந்து நிற்காமல் வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸோட abundantly ஃபவுண்ட் எங்கெங்கே சோர்சஸ் ஆஃப் விட்டமின்ஸ், அது மட்டும் இல்லாமல் அதோட டெஃபிஷியன்சி டிசீஸ் என்னென்ன நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது அண்ட் சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் இஸ் வெரி வெரி ஈஸி. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மினரல்ஸ். மினரல்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட க்ரோத் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் நார்மல் பாடி ஃபங்க்ஷன், பாடியோட ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது தான் மினரல்ஸ். இது எதுலாம் ஸ்ட்ராங்காக அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஸ்பினாச், பல்சஸ், எக்ஸ், மில்க், ஃபிஷ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ விட்டமின்ஸாக இருக்கட்டும் சரி, மினரலாக இருக்கட்டும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதோட சோர்சஸ் என்னென்னு படிக்கணும். டெஃபிஷியன்சி டிசீஸ், அதாவது நம்ம சரியாக நம்ம பாடியில் கரெக்டான ஒரு விட்டமின்ஸோ மினரல்ஸோ ஃபேட்ஸோ கார்போஹைட்ரேட்ஸோ இல்லையா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் மினரல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கால்சியம், ஃபாஸ்பரஸ், அயோடின், அயான் கொடுத்துருக்காங்க. கால்சியம்னாலே தெரியும், நம்மளோட உடம்புல இருக்க போன்ஸும் சரி டீத்தும் சரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கால்சியம். கிளாட்டிங் ஆஃப் பிளட் நான் இப்போ சொன்னது தான். ஸோ ரத்தம் வந்து வெளியில் அப்படியே உறையாமல் வந்துக்கிட்டே இருக்குது சரியா, ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இஸ் ஃபாஸ்பரஸும் வந்து போன்ஸ் அண்ட் டீத் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. அயோடின் நமக்கு எல்லாமே தெரியும், உப்பில் இருக்குது. சரியான அளவுக்கு எடுக்கலைன்னா தைராய்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து அயன்னாலே ஹீமோக்ளோபின் தான். ஸோ அனிமிக் ஆகிடுவோம், அதாவது சரியான அயர்ன் பாடியில் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா அனிமிக் ஆகிடுவோம். அதனால் நமக்கு அயர்ன் டேப்லெட்ஸ் டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. 80% ஆஃப் த வேர்ல்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் மொரிங்கா லீவ்ஸ் இஸ் இன் இந்தியா. மொரிங்கானா முருங்கை இலை. முருங்கை மரத்தில் இருக்கிற நன்மைகள் ஏகப்பட்டது இருக்குது. த மேஜர் கண்ட்ரீஸ் விச் இம்போர்ட் மொரிங்கா லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைனா, யூஎஸ், ஜெர்மனி, கனடா, சவுத் கொரியா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். ஸோ முருங்கை இலையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், அயன் அண்ட் ப்ரோட்டீன். ஸோ பவர்ஃபுல் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். முருங்கை மரம் நம்ம வீட்டில் நிறைய பேர் வீட்டில் இருக்கும், பட் நம்ம யாருமே அதை சரியாக பயன்படுத்துறது இல்லை. ஃபைனலாக வந்து தண்ணி. ஸோ தண்ணி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தண்ணி குடித்தா மட்டும்தான் ஒரு குட் ஹெல்த் மெயின்டைன் பண்ண முடியும். அட்லீஸ்ட் 2 liters ஆஃப் வாட்டர் ஈச் டே நம்ம சாப்பிட்ணும். ஓகே, இந்த டேபிள் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. கார்போஹைட்ரேட்ஸோட சோர்ஸஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் 5 பார்த்தோம்ல இந்த நியூட்ரியன்ஸ், அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெல்த் அண்ட் நியூட்ரியன்ஸ். வாட் இஸ் ஹெல்த்? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஹெல்த் அப்படின்னாலே ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். WHO அதுதான் சொல்லியிருக்காங்க. நாட் ஜஸ்ட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் மட்டும் இல்லைன்னா அது ஹெல்த்துன்னு சொல்ல முடியாது. ஒரு கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் இருக்கணும். ஸோ அப்போ அது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்தி டயட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலாக நம்மளோட என்வாயர்மெண்ட்லேயும் மென்டலி ஃபிட்டாக இருக்கணும். ஸோ நம்ம ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணோன்னா ஹெல்த்தியாக இருக்கலாம் வித் ஆர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாப்பிடும்போது பேலன்ஸ்டான ஒரு டயட் சாப்பிடணும். அதாவது நமக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் நமக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கட்டும் சரி, ஃபேட்ஸாக இருக்கட்டும் சரி, ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸாக இருக்கட்டும் சரி அண்ட் மினரல்ஸ், இது எல்லாமே வந்து பேலன்ஸ்டான நம்ம ஒரு டயட்டாக எடுத்துருக்கணும். ஓகே, அண்ட் இன்க்ரீஸ்டு கெப்பாசிட்டி டு ஒர்க், குட் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த், இன்க்ரீஸ் கெப்பாசிட்டி டு ரெசிஸ்ட் டிசீஸ், ஹெல்ப்ஸ் இன் ப்ராப்பர் க்ரோத் ஆஃப் பாடி. ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் டயட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே நடக்கும். ஸோ ஒவ்வொரு பேலன்ஸ் டயட்லேயும் சஃபிஷியண்ட்டான நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்
மேல் நியூட்ரிஷன் அப்படின்னா என்னென்னா நம்மள சாப்பிட்ற டயட்டில் வந்து பேலன்ஸ்டாக இல்லை, அன்பேலன்ஸ்டு ஃபுட். அதாவது நம்ம சாப்பிட்றதுல ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது. சரி, நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டோம், ஆனால் விட்டமின்ஸ் கம்மியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மேல் நியூட்ரிஷன். அதுதான் வந்து மேல் நியூட்ரிஷன். பேலன்ஸ்டு டயட் சாப்பிடாததுனால வரது தான் மேல் நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ malnutrition occurs when all the nutrients that the body needs are not obtained in the correct proportion. நான் சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்தோம்ல 6 விஷயங்கள். ஸோ 6 நியூட்ரியன்ஸ், அதில் ஏதோ ஒன்று நமக்கு அதிகமாக கிடைக்குது, ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக கிடைக்குது, ஆனால் விட்டமின்ஸ் கிடைக்கல அப்படின்னா அது malnutrition தான். ஸோ the malnutrition word refers to the condition that results from a person does not takes a balanced diet. ஒரு பேலன்ஸ்ட் டயட் நம்மளால் சாப்பிட முடியலன்னா அது malnutritionக்கு நம்மளை வழிவகுக்கும். ஸோ malnutritionனால நிறைய டெஃபிஷியன்சி டிசீசஸ் வரும். ஸோ the diseases caused due to the lack of nutrients, நம்ம சாப்பிட்ற பாடியில் சாப்பிட்ற நியூட்ரியன்ஸோட பற்றாக்குறையினால் வர டிசீஸை தான் டெஃபிஷியன்சி டிசீசஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். இந்தியா ஹேஸ் த செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஒபீஸ் சில்ட்ரன். ஒபீஸ்னால் என்னென்னா ரொம்ப குண்டாக இருக்க சில்ட்ரன்ஸ் in the world after China. சைனாக்கு அடுத்து இந்தியாவில் தான் அதிகமாக ரொம்ப வந்து வெயிட்டாக இருக்கிற சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டெஃபிஷியன்சி டிசீசஸ். ப்ரோட்டீன்ஸ் சரியாக நம்ம எடுத்துக்கலனா என்னென்ன டெஃபிஷியன்சி டிசீசஸ் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குவாஷிகர், ஆனால் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மெரஸ்மஸ். குவாஷிகர்னால் என்ன அர்த்தம்னா ஸ்டண்டட் க்ரோத், சரியாக வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். ஸ்வெல்லிங் ஆஃப் த ஃபேஸ் வந்து முகம் வந்து உப்பி போயிடும், லிம்ஸும் உப்பி போயிடும், டயரியா பேதி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து மெரஸ்மஸ்னால் ஒல்லியாக இருப்பாங்க, அதாவது உள்ளே இருக்க போன்ஸ் வெளியில் தெரிகிற அளவுக்கு பசங்க வந்து ஒல்லியாக இருப்பாங்க, ஸ்லோ பாடி க்ரோத். நெக்ஸ்ட் வந்து மினரல் டெஃபிஷியன்சி டிசீசஸ். அதில் வந்து கால்சியம்னா ரிக்கெட்ஸ், கால்சியம் சரியாக எடுத்துக்கலாம் ரிக்கெட்ஸ் வரும். ஃபாஸ்ஃபரஸ் சரியாக எடுக்கலன்னா ஈஸ்டோமெலேஷியா வரும். அயடன் சரியாக இருக்கலன்னா தைராய்டு தான் காய்டர் வரும். இன் அடல்ட்னா காய்டர் வரும். சைல்டு குழந்தைங்களை வந்து கிரெட்டனிசம் வரும். அயன்னா அனமிக்காக ஆகிடுவோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேலன்ஸ் டயட் மட்டும் எடுக்காமல் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், நம்ம பாடியை வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பாடி வந்து ஓவரால் ஹெல்த் அண்ட் வெல்னஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் பெர்ஃபார்ம் ஃபார் வேரியஸ் ரீசன். எதுக்காக இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம எல்லாருமே பண்ணணும் அப்படின்றாங்கன்னா க்ரோத்தும் டெவலப்மெண்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, அத்லெட்டிக் ஸ்கில்ஸ், வெயிட் லாஸ், அதாவது வெயிட்டை வந்து கரெக்டான ஒன்றா மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அதே போல் ப்ராப்பரான ரெஸ்ட்டும் நம்ம எடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல் வெல்பீங்கை நம்மளால் கரெக்டாக பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பர்சனல் கிளென்லினஸ், ஹைஜீன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஹைஜீன் வந்து ஒவ்வொருத்தவங்களும் நம்ம மெயின்டைன் பண்ணோம். இட் இஸ் ரெஃபர்ஸ் டு த கண்டிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் தட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ். ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும், அதே போல் டிசீசஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது தான் நம்ம ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவோம். பர்சனல் ஹைஜீனை நம்ம பார்த்தோம்ல, ஓரல் ஹைஜீன் ஒன்று பார்த்தோம். ஸோ ஓரல் ஹைஜீன்னா எப்போவுமே ப்ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும். பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹைஜீனை நம்ம எப்படி பார்த்துக்குறோம். ஒன், பாடி ஹெல்த் as well as cleanliness. என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கணும், தினைக்கும் கையை வந்து அடிக்கடி வாஷ் பண்ணணும், ஃபிங்கர் நெயில்ஸை வந்து ட்ரிம் பண்ணணும், அதாவது ரொம்ப பெருசாக வளர்க்கக்கூடாது, குளித்த பிறகு வேறு க்ளோத்ஸ் மாற்றணும். ஸோ அதே போல் நம்ம வீட்டில் இருக்கிற சர்ஃபேஸையும் க்ளீனாக வச்சுக்கணும். ஹோமு, ஒர்க் ஸ்பேஸு, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே வந்து பாக்டீரியா அண்ட் வைரஸ் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ இங்கே டேப்லராக ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைஜீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைஜீன், ஹேர்னால் என்ன பண்ணணும், பாடி ஹைஜீன், ஓரல் ஹைஜீன், ஃபீட் ஹைஜீன், ஹேண்ட் ஹைஜீன், க்ளோத்ஸ் ஹைஜீன். ஸோ இது எல்லாமே நம்ம தினமும் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் தான் இங்கே டேப்லராக போட்டிருக்காங்க. ஸோ ஃபைனல் டாபிக் இஸ் மைக்ரோப்ஸ் அப்படின்னாலே, இந்த வேர்ட் மைக்ரோ அப்படின்னாலே நம்மளால் மைக்ரோ ஆர்கானிசம், ஸோ நேக்கட் ஐயால் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பால் தான் பார்க்க முடியும். ஸோ இதனால் நிறைய டிசீசஸ்ஸு காஸ் ஆகும். ஸோ இதை நம்ம சரியாக கவனிக்கலனா. ஸோ நெக்லிஜென்ஸ் வந்து என்னென்ன டிசீஸ் வந்து காஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டயரியா, டூத் டிகே, ஆத்லீட் ஃபுட் அண்ட் டேண்ட்ரஃப். ஸோ இது எதுவுமே வந்துட்டு நம்மளால் நேக்கட் ஐயில் பார்க்க முடியாது, டைரெக்டாக, அதாவது டைரெக்டான இது ஐஸில் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்னால தான் பார்க்க முடியும். மோஸ்ட் ஆஃப் த மைக்ரோப்ஸ் முக்கியமாக 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் ஃபார்ம் ஆகுது. பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா அண்ட் ஃபைனலி ஃபங்கை. பாக்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி ஸ்மால் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ். தே do not have நியூக்ளியஸ் அதுக்கு இருக்காது. and do not usually have membrane bound organelles. மெம்பரேன் சுற்றி மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது. ஸோ
they exist as independent organisms or parasites. They invade tissues, they produce pus or harmful waste. ஸோ இது பாடிக்குள்ளே போயிடுச்சுன்னா என்னென்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம காஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். வைரல் இன்ஃபெக்ஷனுக்கும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியானால என்னென்ன டிசீஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, காலரா எதனால் வரும்னா தண்ணி வந்து கண்டாமினேட்டட் வாட்டராக இருந்ததுன்னா. அடுத்தது நியூமோனியா வந்துட்டு மற்றவங்க ஸ்னீஸ் பண்ணாங்க, காஃப் பண்ணாங்க, அதுலேருந்து வருது. டெட்டனஸ் வந்து கண்டாமினேஷன் ஆஃப் வூண்ட்ஸ். பாக்டீரியா, அதாவது நமக்கு வந்து ஒரு அடிபட்டிருக்குன்னா அதில் வந்து கண்டாமினேட் ஆகிருக்கு பாக்டீரியா அப்படின்னா வரும். அடுத்தது வந்து டியூபர்குலோசிஸ், டிபி, அதுவும் வந்து யாராவது ஸ்னீஸ் பண்ணி காஃப் பண்ணால். ஃபைனலாக வந்து டைஃபாய்டு எப்படி வரும்னா, நம்ம சாப்பாட்டில் இல்லை ஃபுட்டில் வந்து கண்டாமினேஷன் இருந்தால். ஸோ பாக்டீரியல் டிசீஸ்க்கும் வைரல் டிசீஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் அ டிசீஸ்? Disease is a definite pathological process having a characteristic set of signs and symptoms. அதே போல் டிஸார்டர்னா என்னதுன்னா, derangement or abnormality of function. These are basic definition of disease and disorder. Next one is virus. Virus is an acellular agent that replicates only inside the cells of other living organisms. அதாவது வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிவிங் ஆர்கானிசம்குள்ளே போனால் மட்டும்தான் அது ஆக்டிவாக இருக்கும், வெளியில் இருந்தால் இன்ஆக்டிவாக இருக்கும். ஸோ இந்த வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் லைஃப், அதாவது பிளான்ட்டையும் அஃபெக்ட் பண்ணும், அனிமல்ஸையும் அஃபெக்ட் பண்ணும், அடுத்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ லிவிங் ஆர்கானிசம்குள்ளே போனால் மட்டும்தான் அதால் மல்டிப்ளை பண்ண முடியும். அது வரைக்கும் வெளியில் வந்து நான் லிவிங் திங்ஸில் இருந்ததுன்னா அது இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ்குள்ளே போனோன்னே அதை மல்டிப்ளை பண்ணி அந்த செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணும், இல்லை அழிச்சிரும், இல்லை அந்த செல்ஸையே உருமாற்ற செஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம கொரோனா வைரஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அதுதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதோட டிசீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் கோல்டு, ஹெப்படைட்டிஸ், ஸ்மால் பாக்ஸ், மீசில்ஸ், இன்ஃப்ளூயன்ஸா, போலியோ, சிக்கன் பாக்ஸ். ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா யூ மஸ்ட் பி ஏபிள் டு ரைட் இட். அதே போல் வைரல் இன்ஃபெக்ஷன் என்னென்னு கேட்டாங்கன்னா அதையும் யூ ஷுட் பி ஏபிள் டு ரைட் இட். ஸோ அவ்வளோதான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ முக்கியமாக நம்ம படித்தது வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் நியூட்ரியன்ஸ் தட் ஆர் நீடட் ஃபார் அவர் பாடி. நியூட்ரியன்ஸ் சரியான அளவில் எடுக்கல, அதாவது ஒரு பேலன்ஸ்டு டயட்டில் எடுக்கலைன்னா we will get or we will be prone to a number of deficiency diseases. And final topic was health and hygiene along with microbes. மைக்ரோப்ஸில் நம்ம பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால் என்னென்ன, வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். So with this topic is complete. If you have any doubts, post your queries. So அடுத்த வீடியோவில் இந்த லெசன்ஸோட புக் பேக் ஆன்சர்ஸை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். Thank you students.